அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இன்று 7/5/2024 சித்திரை மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தேய்பிறை சதுர்தசி திதி பகல் 11:41 வரை, பின்பு அமாவாசை. அஸ்வினி நட்சத்திரம் பகல் 3:32 வரை, பின்பு பரணி நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். சர்வ அமாவாசை மதியம் 3 முதல் 4:30 வரை ராகு காலம். யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. சுப ஓரைகள் காலை 8 முதல் 9 வரை, மதியம் 12 முதல் 1 வரை, மாலை 4:30 முதல் 5 வரை, இரவு 7 முதல் 8 வரை, பின்பு இரவு 10 முதல் 12 வரை. இனி இன்றைய கிரக நிலை. மேஷராசியில் சூரியன், சுக்கிரன், சந்திரன். ரிஷபராசியில் குரு, கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் சனி, மீனராசியில் புதன், செவ்வாய், ராகு. இனி இன்றைய ராசி பலன். மேஷராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன், சந்திரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதால் உங்களது பலமும் வலிமையும் கூடக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். குரு 2 இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, பண வரவுகள் தாராளமாக இருக்கக்கூடிய அமைப்புகள், பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு நிலையினை அடையக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு சிறப்பான நிலையானது இன்று உங்களுக்கு காத்திருக்கிறது. நீங்கள் உங்கள் பணியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் செவ்வாய், ராகு சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு நீங்கள் செயல்படுவீர்கள் என்றாலும், சூரியன், சந்திரன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எதிர்பார்த்த பண வரவுகள் குறித்த நேரத்தில் வராத காரணத்தினால் மனக்கவலை உண்டாகும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவதில் ஒரு சில இடையூறுகள் ஏற்படும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடனிருப்பவர்கள் உங்களுக்கு தேவையற்ற நெருக்கடிகளை உண்டாக்குவார்கள். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ராசிக்கதிபதி புதன், செவ்வாய் சேர்க்கை பெற்று 10 சஞ்சரிப்பதாலும், தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன், சூரியன், சுக்கிரன் சேர்க்கை பெற்று லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதாலும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு.
தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். குடும்ப ஒற்றுமை மிக மிக சிறப்பாக இருக்கும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பயணங்கள் ஏற்பட்டாலும் அதன் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. கடக ராசி நேயர்களே, ராசியாதிபதி சந்திரன் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். இருக்கும் இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தனக்காரகன் குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட மங்களகரமான சுபகாரியங்களுக்கான முயற்சிகளை தற்போது மேற்கொண்டால் ஒரு வளமான செய்தியும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும். சில நாட்களாக இருந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் கூட தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட்டு ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, ராசியாதிபதி சூரியன் சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். மனக்குழப்பங்கள் விலகும். தொழில் ரீதியாக ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு அதிகாரியிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு சுமூகமான நிலை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. அடுத்து குறிப்பாக வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது சற்று பொறுமையோடு செல்வது மிக மிக நல்லது. உடன் பிறந்தவர்களிடம் பேசுகின்ற பொழுது பேச்சை குறைப்பது மிக மிக சிறப்பு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும் என்றாலும் தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் சூரியன் சேர்க்கை பெற்று 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இன்றைய நாளில் சந்திராசிரமம் இருக்கிறது. அதன் காரணமாக சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். நீங்கள் ஒரு காரியத்தை இன்றைய நாளில் எளிதில் முடிக்கலாம் என்று நினைத்திருப்பீர்கள். அது தேவையற்ற வகையில் தடை ஏற்படும். உடன் இருப்பவர்களே உங்களுக்கு வீண் பிரச்சனைகளை உண்டாக்குவார்கள். தொழில் வியாபாரத்தில் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை பற்றி மனம் தளராமல் மன உறுதியோடு சற்று நிதானத்தோடு செயல்பட்டால் இன்றைய நாளில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை சமாளிக்க முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு
தேவையில்லாத வகையில் வேலை பளு சற்று அதிகரிக்கும். உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் நிலைமையை சமாளித்து ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக அம்பாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கதிபதி சுக்கிரன் சந்திரன் சூரியன் சேர்க்கப்பெற்று சமசத்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு ஆகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் செவ்வாய் ராகு சஞ்சரிப்பதால் மறைமுக எதிர்ப்புகள் விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல ஒரு அனுகூலமான நிலையானது ஏற்படும். அடுத்து நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி சிறப்பான பலன்களையும் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் ஏற்படும். சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மூலமாக ஒரு சில ஆதாயத்தை நீங்கள் அடைவீர்கள். விருச்சிக ராசி நேயர்களே, தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் சூரியன் சேர்க்கப்பெற்று 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் தாராளமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பூர்வீக சொத்து வகையில் நீண்ட நாட்களாக தீராத பிரச்சனைக்கெல்லாம் தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைப்பதால் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு சில நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் நீங்கள் சற்று வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு ராகு காலத்தில் சென்று தீபம் ஏற்றுவதன் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடையலாம். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சந்திரன் சுக்கிரன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பு ஆகும். இதன் காரணமாக பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். சனி 3இல் சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு சிறப்போடு செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். எந்த ஒரு காரியத்திலும் உறுதியோடு செயல்பட்டு ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் ஒரு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். அதிகாரியிடமிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு சுமூகமான நிலை ஏற்படும். மற்றவர்களால் முடிக்க முடியாத பணிகளை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. மகர ராசி நேயர்களே, சனியின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு சனி 2இல் சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் செவ்வாய் ராகு 5இல் குரு சஞ்சரிப்பதால்
உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு அலைச்சல்கள் சற்று அதிகப்படியாக இருக்கும். இருப்பதை அனுபவிக்க ஒரு சில இடையூறுகள் ஏற்படும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு செயல்படுவது மிக மிக நல்லது. நீங்கள் சற்று நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை அடையலாம். இன்றைய நாளில் ஒரு அனுகூலத்தை அடைய பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சந்திரனானவர் சுக்கிரன் சூரியன் சேர்க்கப்பட்டு சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் கிடைத்து அதன் மூலமாக உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. பயணங்களால் ஒரு சில சாதகமான பலன்கள் ஏற்படும். செவ்வாய் ராகு உங்கள் ராசிக்கு 2இல் சஞ்சரிப்பதால் கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக உத்தமம். பேச்சால் வீண் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு கவனத்தோடு செயல்பட வேண்டிய நேரம் ஆகும். நீங்கள் வெகுளித்தனமாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்வார்கள் என்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. எந்த ஒரு விஷயத்திலும் சற்று முன்கோபத்தை குறைத்துக் கொண்டு பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஒரு அனுகூலத்தை அடைய முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் செவ்வாய் ராகு சஞ்சரிப்பதால் நிதானம் என்பது மிக மிக முக்கியம். முன்கோபத்தால் வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து நிதானித்து பொறுமையோடு செயல்பட வேண்டும். தொழில் ரீதியாக தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். குடும்பத்தில் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும் என்பதால் பேச்சை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தொழிலில் பார்க்கின்ற பொழுது வேலையாட்களால் கூட சில சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். சூழ்நிலைக்கு தகுந்தமாறு சற்று பொறுமையோடு செயல்பட்டால் தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். மேலும் பலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவலில் பல்வேறு விஷயங்களை உங்களிடம் பேசி வரக்கூடிய நான் இன்றைய நாளில் பூர்வீக சொத்துக்களை பற்றி, பூர்வீக சொத்து யோகத்தை பற்றி உங்களிடம் சில தகவல்களை கூற உள்ளேன். ஒருத்தருடைய ஜாதகத்திலங்க லக்னத்திற்கு 5ஆம் வீடு என்பது ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகும், ஒரு உன்னதமான ஸ்தானமாகும். அதாவது ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 9ஆம் வீடு என்பது தந்தை ஸ்தானம், 9ஆம் வீட்டுக்கு 9ஆம் வீடு என்பது தந்தையோட தந்தை ஸ்தானம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானமாகும். ஒரு ஜாதகத்துல 5ஆம் வீடு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். 5ல சுபகிரகங்கள் இருக்கிறது, 5ல இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்ல கிரகமா இருப்பது, 5ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெறுறது, 5ஆம் அதிபதி கேந்திர திரிகோணத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. 5ல் அமையக்கூடிய கிரகங்கள் சுபகிரகங்களாக இருப்பது மிக மிக சிறப்பு. குறிப்பாக 5ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றாலும் 5ஆம் அதிபதி கேந்திர திரிகோண ஸ்தானங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு பூர்வீக சொத்து வகையில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். அதுபோல தந்தைக்காரகன் சொல்லக்கூடிய கிரகமான சூரியன் பூர்வ புண்ணியத்திற்கு மிக மிக முக்கிய கிரகமாகும். ஒரு ஜாதகத்துல 5ஆம் வீடும் சூரியனும் நல்ல பலமா இருந்தால்
அவங்களுக்கு தந்தை வழி உறவினர் வகையில் ஒரு அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு ஜாதகத்துல 5ஆம் அதிபதியும் சூரியனும் பலமா இருக்குதோ அவங்களுக்கு பூர்வீக சொத்து வகையில் பூர்வீக வழியில் ஒரு சில சாதகமான பலன்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். 5ஆம் அதிபதி கேந்திரஸ்தானம் சொல்லக்கூடிய 1-4-7-10 இருந்தாலும், திரிகோணஸ்தானம் சொல்லக்கூடிய 1-5-9 இருந்தாலும் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். தனலாபஸ்தானத்தில் இருந்தாலும் ஒரு சில சாதகமான பலன்கள் ஏற்படும். 5ஆம் அதிபதி 6-8-12 போயிருக்கிறது. குறிப்பாக 6ல் இருந்தால் பூர்வீக வழியில பூர்வ புண்ணிய வழியில தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். 5ஆம் வீட்டுல கொடிய பாவகிரகம்னு சொல்லக்கூடிய சனி ராகு கேது இருந்தால் பூர்வீக வழியில அனுகூலங்கள் ஏற்படுவதில் தடைகள் ஏற்படும். 5ல் சனி இருப்பது பூர்வீக சொத்து வகையில் அனுகூலத்தை அடைவதில் இடையூறுகளை ஏற்படுத்தும். 5ல் ராகு இருப்பது பூர்வீக வழியில் பகையை ஏற்படுத்தினாலும் பொருளாதார அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. 5ல் கேது இருந்தால் பூர்வீக சொத்து வகையில் தேவையில்லாத வம்பு வழக்குகள், பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள், தேவையில்லாத நிம்மதி குறைவை ஏற்படுத்தும். ஒரு ஜாதகத்துல 5ஆம் வீட்டுல சூரியன், செவ்வாய், குரு போன்ற கிரகங்கள் அமைய பெறுவது ஒரு வளமான பலன்களை தரும். பூர்வீக வழியில் அனுகூலங்கள், பங்காளி வகையில் அனுகூலங்கள், பங்காளி வகையில ஒரு பொருளாதார அனுகூலங்கள், ஒரு நல்ல சிறப்பான நிலையினை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும். 5ஆம் வீட்டுல சுக்கிரன் இருக்கிறது, சந்திரன் இருக்கிறது போன்ற கிரகங்கள் அமைவது கூட ஒரு வளமான பலன்களை தரக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டாக்கும். ஒரு ஜாதகத்துல 5ஆம் வீட்டை சனி பார்த்தால் பூர்வீக சொத்து வகையில் அடைய வேண்டியதை அடைவதில் ஒரு சில தேவையற்ற தடையும் தேவையற்ற இடையூறையும் உண்டாக்கும். ஒரு ஜாதகத்துல 5ஆம் வீட்டுல ராகு இருக்கிறதும் 5ஆம் அதிபதி ராகு சேர்க்கை பெறுவதும் பூர்வீக வழியில பங்காளி வகையில தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு பகை கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதன் மூலமாக ஒரு சில பகைக்கு பிறகு ஒரு சில அனுகூலத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டாக்கும். 5ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்துல கேது சேர்க்கை பெற்றாலும் 5ல் கேது இருந்தாலும் அவங்களுக்கு பூர்வீக வழியில தேவையில்லாத பகைகள், பூர்வீக சொத்து வகையில வம்பு வழக்குகள், தேவையில்லாத நிம்மதி குறைவெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பை உண்டாக்கும். ஒரு ஜாதகத்துல 5ஆம் வீட்டை பார்ப்பது மட்டும் இல்லாமல் சூரியனும் பார்க்க வேண்டும். சூரியன் ஒரு ஜாதகத்துல குரு சேர்க்கை பெற்றிருக்காரு, சுக்கிரன் சேர்க்கை பெற்றிருக்காரு, புதன் சேர்க்கை பெற்றிருக்காரு, ஒரு சுபகிரக சேர்க்கை பெற்று இருக்கிறாருன்னா தந்தை வழி உறவினர் வகையில ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒரு ஜாதகத்துல 5ஆம் அதிபதியும் சூரியனும் சனி தொடர்போடு இருக்காங்க, சூரியன் சனி நட்சத்திரத்தில் இருக்காரு, சனி சேர்க்கை பெற்றிருக்காருன்னா பூர்வீக சொத்து வகையில பகையையும் தாமதத்தையும் தடங்கல்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையினை உண்டாக்கும். சூரியன் ஒரு ஜாதகத்துல ராகு நட்சத்திரம் இருந்தாலும் ராகு சேர்க்கப்பட்டிருந்தாலும் அப்பா வழி ரிலேஷன்ஸ் வகையில தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை சந்திக்கக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகும். அது போல சூரியன் ஒரு ஜாதகத்துல கேது சேர்க்கை பெற்றாலும் கேது நட்சத்திரத்தில் இருந்தாலும் சூரியனும் கேதுவும் இணைந்து இருந்தாலும் ஒரு ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா தந்தை வழி உறவினர் வகையில தேவையில்லாத பகைகள், தேவையில்லாத நிம்மதி குறைவுகள், தேவையில்லாத சங்கடங்கள், தேவையற்ற மனக்கவலைகள்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். அது போல 5ஆம் வீடு சூரியன் மட்டும் பார்க்காம நம்ம இன்னொரு ஸ்தானத்தையும் பார்க்கணும், சிம்ம ராசியும் பார்க்கணும். ஏனென்றால் காலபுருஷப்படி 5ஆம் வீடு என்பது சிம்ம ராசி ஆகும். சிம்ம ராசியில அமையக்கூடிய கிரகங்களும் மிக மிக முக்கிய பங்கு வகிக்குது. சிம்மத்தில் சுபகிரகங்கள் இருந்தால் அப்பா வழி ரிலேஷன்ஸ் வகையில ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும். 5ல் சிம்மத்தில் ஒரு ஜாதகத்துல பகைகிரகங்கள் அமைய பெற்றால் அப்பா வழி ரிலேஷன்ஸ் வகையில பூர்வீக வழியில பகையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகும். எந்த ஒரு ஜாதகத்துல சிம்மத்துல போய் கேது அமையுதோ அதே மாதிரி சூரியன் போய் கேது சேர்க்கை பெறுதோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்பா வழி ரிலேஷன்ஸ் வகையில தேவையில்லாத வம்பு, தேவையில்லாத வழக்குகள், தேவையில்லாத நிம்மதி குறைவுகள், உழைப்புக்கான பலனை அடைவதில் தேவையில்லாத தடங்கல்களும் தடையும் சந்திக்கக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகும். பூர்வீகத்தை பற்றியும் பூர்வீக சொத்துகள் பற்றியும் அடுத்து பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு இன்றைய ராசி பலன் பற்றியும் கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.